എല്ലാവരും ചായ കുടിച്ചു കഴിഞ്ഞില്ലേ? വന്നേ, നമുക്ക് നോക്കാം. ഹായ് ഹലോ വണക്കം. ഞാൻ ഉങ്ങൾ സഗന. കണ്ടോ സ്ത്രീകളെ കാണുമ്പോൾ ഈ നോട്ടം തന്നെ ശരിയല്ല. ഞാൻ ആരാണെന്ന് നോക്കിയതാ. சரி இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னாக்கா, പറഞ്ഞോളൂ. ആദ്യൊരു മടിയുണ്ടാവും, പിന്നെ അത് ശീലമായിക്കുള്ളൂ. പറഞ്ഞോളൂ. டவுனுக்கு வந்துட்டு தூங்கும் போதே வந்துட்டு എന്താന്ന് വെച്ചാ തുറന്നു പറ, അവരുടെ സസ്പെൻസ് ഇടാതെ. அந்த விந்து வந்து அவுட் ஆகுது. വയസ്സായി വരികയല്ലേ, കുറച്ച് കോയപ്പെടുത്തിട്ട് നല്ലോണം ഒരു പിടുത്തം പിടിച്ചാൽ മതി. സലീമേ, சரி சார் நீங்க சொல்லுங்க. அதாவது പറഞ്ഞോളൂ, ധൈര്യത്തിൽ പറഞ്ഞോളൂ. 28 வயசுலாம் நிறைய விந்து லீக் ஆகும். ചതിച്ചോ ദൈവമേ. ஏன்னா 28 வயசுலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு விந்து அங்கதான் விட்டு இருக்கணும். ഇനി നമ്മൾ എന്ത് ചെയ്യുമല്ലയ്യ. அவரு தானா வேஸ்டா விட்டுட்டு இருக்கிறாரு. எங்க விடணும் മനസ്സിലായില്ല சொல்லுங்க. கல்யாணம் பண்ணா விந்து எங்க விடுவாங்க? എനിക്ക് അറിഞ്ഞൂടാ. விந்து வாயிலையும் விடுவாங்க, பெண்ணுறுப்புலயும் விடுவாங்க. ஆண்களுக்கு வந்து எங்க பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் விடுவாங்க. அக்கச்சி ஆண்டப்பா. இல்லம்மா, உண்மைதான் சொல்றேன். சரி சார். கல்யாணம் ஆகாதவங்க விந்த ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அது எங்க நிக்க மாட்டேங்குது. நிக்க வைக்கிறதா ஐடியா சொல்றேன். കാര്യം എന്താ പറയണം? இந்த சுய இன்பம் சொன்ன பாரு, கைப்பழக்கம். இந்த மாஸ்டர்பேஷன் பண்றவங்களுக்கும் தானா லீக் ஆகும். ஐயோ, தானா லீக் ஆகிறத மருந்து சாப்பிட்டு நிறுத்தலாம். ചുമ്മാ டேப்லெட் இருக்கு, ஆயில் இருக்கு. അതിനെന്ത് വില വരും? ഒരു 50,000 എനിക്കറിഞ്ഞൂടാ. ஒரு மாத்திரை போட்டா போதும், ஃபுல்லா முதல் 20 அந்த அளவுக்கு சந்தோஷமா ஏஞ்சி வரலாம். സത്യം പരമാത്രം. അതെ,